அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலிலிருந்து பேசுகிற நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 14/4/2026 சித்திரை 1 பிறக்கிறது. தமிழ் வருடம், நம்மளோட தமிழ் வருடம் பிறகு தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடுகள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உலகமுள்ளாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதேமாதிரி இந்த தமிழோட வருடம் இந்த ஆண்டு அனைவருக்கும் பொதுவான ராசி பலன் மூலமாக உங்களோட ராசிக்கெல்லாம் இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதை பொதுவான ராசி மூலமாக பொதுவான ராசி பலன் 12 ராசி வழியாகவும் உங்களோட ராசியை இந்த சேனல் வழியாக மனமகிழ்ச்சியுடன் மன சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும் தங்களோட கமெண்டையும் தங்களோட லைக்கையும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே. முதல் ராசியாக வரக்கூடியது, புத்தாண்டு ராசியிலே முதல் ராசியாக வரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு பலன் எப்படி இருக்குது என்பதற்காக ஒரு பொதுவான பலன் தாங்க. இந்த பொதுவான பலனே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக வரும் என்பதற்காக தான். ஏன்னா தமிழ் புத்தாண்டு தமிழோட கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆண்டாக பிறக்கிறதுன்னு வச்சுங்க. அது செவ்வாய்க்கிழமை என்று பிறகுது. ஏன்னா செவ்வாய்னாவே முருகனோட ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது. செவ்வாய்க்கிழமைனா முருகனோட தன்மை. அப்போ தமிழோட கடவுளே முருகன் தான், முருகன் பெருமாள் தான். அப்போ அந்த ஒரு நன்னாளில் இந்த தமிழ் வருடம் பிறக்கிறது. இந்த தமிழ் வருட பலனை சொல்வதில் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஜோதிடத்தை தெரிந்து கொண்டு இந்த பொதுவான ஒரு ராசி பலனை அது இந்த ராசி பலன் கேட்கக்கூடிய நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்வதில் ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு மன சந்தோஷம் கொடுக்குறதுன்னு வச்சுங்களேன். இப்போ முதல் ராசியாக மேச ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். இப்போ இந்த ராசியில் பார்த்திங்கன்னா வருட முதல் நாள் அன்றுமாக பிறக்கும்போது 9:32 சூரிய பகவான் வந்து மேச ராசியில் அமர்கிறார். காலை சூரிய உதயம் என்று பார்க்கும்போது 6:07 சூரிய உதயம் ஆகுது. அப்போ அந்த லக்கணமும் பார்த்தா மேச லக்கணம். மேச ராசியில் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதியை பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவான், மேசத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் தன் ராசிக்கு 12 போய் விரயத்தில் இருக்கார். அதே மாதிரி அன்றைய நட்சத்திரம் என்று பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்குதுன்னு வச்சுங்களேன். சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறக்குது வேறு. அப்போ உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய மேச ராசிக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் வந்து லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். அப்போ உங்களுக்கு லாபம் என்று சொல்லக்கூடியது எதில் லாபம் இருக்கும் அப்படின்னா, அதாவது வண்டி வாகனம், சொத்து, சொந்த பந்தம், உறவினர்கள் சொல்லக்கூடியது, ஒரு பொது நிகழ்வு, அதாவது ஒரு விசேஷ போக்குவரத்து, இந்த மாதிரி ஒரு இதிலாம் உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு நிகழ்வையெல்லாம் கொடுக்கும். மன நிறைவான சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பது சுப விரயங்கள் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு. ஏன் கேட்குறீங்கன்னா, 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் 11 போய் உட்காந்துட்டா ராகுவோட சேர்க்கை பெற்று. அப்போ கொஞ்சம் சுப செலவுகளோட கொஞ்சம் பிரம்மாண்டமான செலவு செய்வீங்க அப்படிங்கிற சொல்லுது. அதாவது உங்களுக்கு செலவு வந்து வரவுக்கு மீறிய செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு வந்துடும். ஏன்னா உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் போய் தன் ராசிக்கு 12 செவ்வாய் பகவான் மீனத்தில் போய் அமர்ந்துட்டார். யாரோட சேர்க்கை பெற்று? புதன் பகவான் சனி பகவானோட சேர்க்கை பெற்று 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அப்போ புதன் என்பது 3க்கு உடையவன், 6க்கு உடையவன், சனி என்பது 10க்கு உடையவன், 11க்கு உடையவன், 12 போய் விரயத்தில் இருக்கார். அப்போ மேச ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் விரயச்சனி வேறு நடக்குது. அப்போது ஒரு விரயத்தை கொடுக்கும். அப்போ எது மூலிமா கொடுக்குதுன்னா, குடும்ப உறவு மூலிமா கொடுக்குது, பொது தொடர்பு மூலிமா கொடுக்குது, ஒரு வண்டி வாகனத்து மூலிமா கொடுக்குது, ஒரு வீடு கட்டுறது மூலிமா கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்குது. அது 1க்கும் மேற்பட்ட செலவும் கொடுக்கும்னு சொல்லுது. ஏன்னா பூர்வ புண்ணிய அதிபதியாக வரக்கூடிய உங்களோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்களோட ராசியிலே வந்து அமர்ந்திருக்கார், உச்சம் பெற்றிருக்கார். அப்போ குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களோட ராசியிலே மேச ராசியிலே சுக்கிர பகவானோட குடும்பாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் 7ஆம் அடி கலஸ்தரஸ்தானம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கனால மனைவிக்காகவும் மனைவி குடும்பத்துக்காகவும் இப்படி மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு பிறக்கிறது. வருடமே சுப செலவுகளை நோக்கி இந்த ஜாதகர் பயணிக்கிறார். அப்போ மேசராசிக்கு ஆதாயம் பார்த்தீங்கன்னா 11% ஆதாயம். அதாவது உங்களுக்கு வந்து 11 ஆதாயம் இருக்குது, 5 தான் விரயம் இருக்குதுன்னு சொல்லுது. அதாவது இந்த ஆண்டு ஆதாயமும் விரயமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 ஆதாயம் 5 விரயம்னு சொல்லுது பஞ்சாங்கம். அப்போ 11 ஆதாயம்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தொழில் வந்து லாபத்தை கொடுக்குது.
அப்போ கூட்டு பிஸ்னஸ்னாலே ஒரு லாபத்தை கொடுக்குது. அப்போ ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு லாபம் இந்த ஆண்டு அதிகமாக கிடைக்கிது. அதிகமாக கிடைக்கும்போது அது செலவும் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. அதாவது எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னா 6 ஒரு 5 தான் உங்களுக்கு விரை செலவுன்னு வருது. அப்போ 6% மிச்சமாகுது. அப்போ ஒரு ரூ. 11 வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5 தான் செலவு. அப்போ மீதி ரூ. 6 மிச்சமாகுதுன்னு சொல்லுது. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டில் பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து வரவை நோக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன். வரவு தான் சேமிப்பாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கனால ஏன் சேமிப்புன்னு சொன்னீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் விரயச்சனி, அதாவது 7.5 சனின்னு சொல்லக்கூடிய தன்மை. அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டுகளுக்கு ஒரு சேமிப்பு உருவாகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், 12ஆம் இடம் விரயச்சனி நடக்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு சேமிப்பில் இருந்தால் கொஞ்சம் நல்லது என்ற ஒரு கருத்தை முன் வச்சுருக்கேன். அதே மாதிரி சேமிக்க இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வரவுக்கு மீறி செலவு பண்ணால் கூட அதில் வந்து மிச்சமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மிச்சமாகக்கூடிய தன்மைன்னா 6 இது ஒரு 11% வரும், 5% செலவுங்கும்போது ஒரு ரூ. 6 மிச்சமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக தான் பிறக்குது. அது தமிழாண்டு சித்திரை மாதமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக பிறக்குது. உங்களோட ராசியோட பலனும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. முதல் ராசிக்கு ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று உங்களோட ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால, அதனால் உங்களுக்கு வரவு அதிகமாக இருக்குது, செலவு குறைவாக தான் இருக்குது. அது சுப செலவாக இருக்குது. அது உங்களோட வாகனம் வாங்கக்கூடிய தன்மை, வீடு கட்டக்கூடிய தன்மை இந்த ஆண்டில் எல்லாமே ஒரு சுப செலவாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன். ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு அது சித்திரை மாதம் முதல் நாள் 1ஆம் தேதி சித்திரை 1 பிறக்குது, செவ்வாய்க்கிழமை அன்று பிறக்குது. அதே மாதிரி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று பிறக்குது. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும் என்பது பார்க்கும்போது, ரிஷப ராசி உங்களோட ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். உங்கள் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் சூரியனோட சேர்க்கை பெற்று 12ஆம் இடத்தில் உட்காந்துட்டார். அதாவது அயன சயன போகத்தில் உட்காந்துட்டார். யாரோட சேர்க்கை பெற்று? சூரியனோட சேர்க்கை பெற்று. அப்போ சூரியன் யார்? உங்கள் ராசிக்கு சுகாதிபதி போய் 12ல் உட்காந்துட்டான்னு வச்சுங்களேன். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான். சுகஸ்தானத்துக்கு எனக்கு சுகமே வேண்டாம்ப்பா, ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா விரயத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சுகத்துக்கு ஒரு பங்கத்தையும் கொடுத்துருவார். அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான சுகத்தை அனுபவிக்கக்கூடாது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அது நல்லதல்ல, வீண் விரயத்தை உண்டாக்கிரும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்குது. அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 6ஆம் இடத்துலையும் கிரகம் இல்லை, 7ஆம் இடத்துலையும் கிரகம் இல்லை, 8லையும் கிரகம் இல்லை, 9லையும் கிரகம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கிரகம் எதுனா சந்திரன் ராகு வந்து எதில் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராகு இருக்குது. அப்போ தொழில் எதை பிரம்மாண்டமாக செய்யலாமா, தொழில் எதை முதலீடு பண்ணலாமா, எதை பண்ணால் நமக்கு ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்குமா? ஏன்னா தனாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வந்து தனத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ ராசியாதிபதி வரக்கூடிய சுக்கரன் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துட்டான். அப்போ ஏதாவது ஒரு லாபத்தை கொடுக்க விரயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு தன்மை, விரய செலவுகள் கொடுக்கும். ஏன்னா ராகுவோட சந்திரன் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துறதுனால பிரம்மாண்டமாக ஏதாச்சும் தொழிலில் முதலீடு பண்ணலாமா, தொழில் செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு ஆசைகள் மேலோங்கி இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதனால் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பது அரசாங்கம் மூலியமாக ஒரு செலவனை கொடுக்கும். அரசாங்கம் மூலியமாக ஒரு அபதாரத்தை கட்டக்கூடிய ஒரு தன்மையும், ஒரு பகை உணர்வை கெடுக்கும். கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு பகை உணர்வை கூட ஏற்படுத்தும். ஏன்னா சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு பிறக்கிறது. அது முதல் மாதத்திலே அவ்வளோ சிறப்பு இல்லாத ஒரு தன்மையை காட்டுதுங்க. மிக கவனமுடன் இருக்க வேண்டும். எதுலேயுமே செலவுகள் அதிகரிக்கக்கூடும். தொழிலில் மிக கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் சனி பகவான் புதன் பகவான் 3 பேர் 11ல் இருக்காங்க. அப்போ 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 11ல் இருப்பது ஒரு லாபத்தை கொடுக்கும். தனவரவு குடும்பத்தின் மூலிமா ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இருக்குது. இருந்தாலும் அங்கே விரையாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே சேர்க்கை பெற்றிருக்கனால விரயத்தையும் கொடுத்துருங்க. அதனால் உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆதாயம் பார்த்திங்கன்னா 4, 5 ஆதாயம், விரயம் பார்த்திங்கன்னா 14. அப்போ ஆதாயத்தோட விரயம் பார்த்திங்கன்னா 9 வந்து அதிகமாக இருக்குது. ஆதாயமே 5, விரயம் பார்த்திங்கன்னா 14 ரிஷபத்துக்கு.
அப்போ விரயம் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லுது. அப்போ உங்களோட ராசி அதிபதியை பார்த்தீங்கன்னா, சுகத்துக்காக அதிகம் செலவு பண்ணுவீங்க. அதாவது ரிஷப ராசிக்காரங்களும் சுக மேன்மைக்காக, சுகத்துக்காக, இல்லாட்டி ஒரு வண்டி வாகனத்துக்காக வாங்கி செலவு பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இல்லாட்டி வீடு கட்டக்கூடிய செலவு தன்மை. இப்போ வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மையில இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஏன்னா அது சொத்தாக மாறிடும். ஒரு வாகனம் வாங்குறதுனா கூட அது நமக்கு ஒரு யூஸ் பண்ணுறோம். மற்ற செலவு வந்துச்சுன்னா தான் உங்களால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற. அதாவது வீடை கட்டும்போது அதில் கடன் வாங்கினீங்கன்னா தேவையில்லாமல் வட்டி கட்டி மாட்டிக்குவீங்க. உள்ள ஒருத்தர்கிட்ட அவசரத்துக்கு ஒரு பணம் வாங்கினாலும் அதுலேயும் மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி அபராத வட்டியெல்லாம் கட்டக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் கொடுத்து விடும். எது மூலிமா கொடுக்கும்னா, வண்டி மூலிமா கொடுக்கும், இல்லாட்டி வீட்டு மூலிமா கொடுக்கும், இல்லாட்டி சொத்து மேலே கடன் வாங்குவதனால கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு பிறக்கும் போதே இந்த ஆண்டு, அதாவது விரயத்தை அதிகமாக காட்டுது. இந்த ஆண்டு உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுது நண்பர்களே. அதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு, அதாவது இந்த ராசியில் பிறக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த ஆண்டு வந்து மிக, அதாவது எது செலவு பண்ணணும், எது செலவு பண்ணக்கூடாது, எதுக்கு கடன் வாங்கினா நல்லது, கடன் வந்து அளவுக்கு அதிகமாக கடனை வாங்காதீங்க. அது மூலிமா அபராதம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் கடனை கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. கடனுக்கு வாங்கி தேவையில்லாத செலவு பண்ணி அதில் வந்து சிக்கலை உருவாக்கிடுங்க. உங்களோட வரவுக்கு மீறிய செலவு இந்த ஆண்டு உண்டாகுதுன்னு சொல்லுது ராசிப்படி. அதனால் செலவு அதிகரிக்கிறதுனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகன் குரு பகவான் உட்கார்ந்துருப்பதனால், இந்த குரு பகவான் வந்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தனம் மிச்சமாகக்கூடிய தன்மையும் இருக்கும். இல்லாட்டி தனத்தை காலி பண்ணி விட்டுருவார். ஆனால் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், லாபாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருப்பது, அது அஷ்டமனால திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம், நஷ்டம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் மிக கவனமுடன் இருக்க வேண்டும். வரக்கூடிய செலவை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம வரவுக்கு அதிகமான செலவை செய்வது ஒரு சிறப்பு இல்லை என்ற ஒரு கருத்தையும் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தில் உங்களுக்கு வந்து ராசி பலன் பார்க்கும்போது செலவை அதிகமாக காட்டுது, வரவு கம்மியாக காட்டுது. ஏன்னா செலவுங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 14%, வரவு பார்த்திங்கன்னா 5 தான். 5 வரவு 14 செலவுங்கிறதுன்னு காட்டுது. அப்போ உங்களுக்கு வரவோட செலவு அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கும் எந்த அளவுக்கு செலவை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி உங்களோட வாழ்வாதாரத்தையும் உங்களோட குடும்ப மேன்மையும் எப்படி சுகப்படுத்தணும் என்பதை நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்படுத்துவது, அதாவது குலதெய்வ வழிபாடையும் செய்வது உங்களுக்கு சால சிறந்தது. அதாவது ஒரு முறைக்கு இருமுறைக்கும் குலதெய்வ வழிபாடு, பௌர்ணமிக்கு போவது நல்லது, அமாவாசைக்கும் போவது நல்லது. இந்த 2 முறை நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர உங்களுக்கு குடும்ப சேமிப்பு, குடும்பத்தினால் நன்மைகள் ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும். நன்றி.